ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் இப்போ இந்த வெள்ள நிவாரண பணியிலெல்லாம் இவர் தனியாளாக பார்த்துட்டு இருக்காருங்க, ஜனங்களோட உதவியோட. நம்ம ஆர்ஐ மோகன். அப்போ வந்துங்க, இந்த ஏரிக்கு கீழே ஒரு ஊர் இருக்குதுங்க, பேர் இடைச்சேரி. அதுதான் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட ஏரி, பாதிக்கப்பட்ட பகுதி. ஒரு ஜனங்கோட வீட்டுக்குள்ளே இல்லை, எல்லாம் மரத்து மேலே தான் உட்காந்துருக்குது, பாவம். அப்படி இருக்குது. இந்த நிலையில் அங்கே எல்லாம் தகவல் கொடுக்கணும், அந்த ஜனங்களை காப்பாற்றணும். துணைக்கு ஆள் இல்லையா? அப்படியே ஆள் இருந்தாலும் இந்த தண்ணியில் இவ்வளோ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது யார் போய் வர முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுங்க, அந்தோட சேர்ந்த ஒரு பையன் 22 வயசு, பேர் மனோகரன், அங்கே வந்து முன்னால் நிற்கிறான். ஆர்ஐ முன்னால். சார், நான் அந்த இடைச்சேரி கிராமத்துக்கு போய் அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து நான் தகவலை சொல்கிறேன் சார் அப்படிங்கிறான். நீங்கள் எந்த இடத்துக்கு போக சொன்னாலும் அங்கெல்லாம் போகிறேன் சார் அப்படிங்கிறான். எப்படிப்பா போவேன் அப்படின்னு இவர் கேட்குறாரு. உடனே அந்த பையன் கை இப்படிங்கிறான். அவனுடைய கையில் 20 அடி நீள ஒரு சவுக்கு மர துண்டு, 20 அடி நீளமெல்லாம் சவுக்கு மரம் கையில் இருக்குது. பாருங்க சார், இதை வச்சு நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தண்ணிக்குள்ளே அந்த மரத்தை போட்டுட்டுங்க, அது மேலே ஏறி நிற்கிறான். அது அப்படியே ராக்கெட் வேகத்தில் அந்த காட்டாட்டு வெள்ளத்துக்குள்ளே அப்படியே பூந்து போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரம் கழித்து அந்த பையன் மறுபடியும் திரும்பி வர்றான். அதே மாதிரி தண்ணியில் எதிர்த்து வர்றான், அந்த மரக்கட்டை மேலே நின்றுக்கிட்டு, சவுக்கு மரத்து மேலே நின்றுக்கிட்டு. வந்து ஆரை பார்த்து சொல்கிறேன், ஐயா, அங்கே இருக்க ஜனங்களை நாங்கள் போய் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் தேவையான உதவியெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் எல்லா ஜனங்களுமே மரத்து மேலே தான் உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவன் ஜனங்கள்லாம் உதவின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அடுத்த அக்கம் பக்கத்து ஊருக்கெல்லாம் அதே மாதிரி அந்த மனோகரன் உருவில் உள்ள அம்மா அவர்கள் போய் எல்லா உதவியும் செய்கிறாங்க. இந்த நிலையில் இன்னொரு வாலிபனை பிடிச்சி நம்ம ஆரை என்ன பண்ணுறாரு, ஒரு தபால் கொடுத்து விட்றாரு. 86 எல்லாம் செல்ஃபோனால் இவ்வளோ புழக்கத்தில் இல்லைங்களே. அவர் தபாலில் வந்து இப்படி இத்தனை ஜனங்கள்லாம் இங்கே எல்லாம் இந்த மாதிரிலாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து உடனடியாக ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அவங்களெலாம் காப்பாற்றோன்னா அந்த மாதிரி இவர் ரிப்போர்ட் எழுதி அந்த லெட்டரை வந்து கலெக்டரேட் கொண்டே கொடு. இப்போ அங்கே வந்து பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஒயர்லெஸ் இருக்குது, அங்கேருந்து அவங்க சொல்லிடுவாங்க, அதனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. திண்டிவனத்து பக்கத்தில் உள்ள ஒரு டவுனு. அதே மாதிரி அந்த மெசஞ்சர் அங்கே போய் சேர்ந்த உடனேயுமே செய்தியாளர் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ கரெக்டாக கலெக்டருமே எஸ்பியும் வந்து இறங்குறாங்க. இப்போ அவர்கிட்ட கொண்டு ஒரு லெட்டர் கொடுத்தனே உடனே படித்து பார்த்துட்டு உடனே அதை ஹெலிகாப்டரில் ஏற்பாடு பண்ணி, அது மாதிரி நீச்சலில் நல்லா பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்களை ஒரு குழுவை அனுப்பிச்சு அங்கே மரத்து மேலே சிக்கியிருந்து மரத்து மேலே உட்காந்து இருந்து அத்தனை பேர்த்தையும் காப்பாற்றிட்டாங்க. இப்படி அந்த வேலையை, அரசாங்க வேலை தான் சம்பளம் வருது அப்படின்னு இல்லாமல் உயிரை கொடுத்து உயிரை பணையும் வைத்து அம்மாவுடைய தொண்டர் எப்படியெல்லாம் வேலை செஞ்சு காப்பாற்றினார் பாருங்க. சக்தியில் இன்னும் இருக்குது சக்தியே நிறையா. ஓம் சக்தி.